ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உனக்கு பண தேவை இருப்பதால் தான் உன்னுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த வராகி அம்மா உனக்கான பணத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக இப்போது உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இந்த உலகத்தில் யாருடைய வாழ்க்கையிலும் சவால்கள் இல்லாமல் இருப்பது கிடையாது. எல்லா மனிதரும் வாழ்க்கையில் பல சவால்களையும் சங்கடங்களையும் சமாளிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கும் தெரியுமல்லவா? எல்லா மனிதருக்குமே ஏதாவது ஒரு தேவையும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. சில பேருக்கு பிரச்சனை குடும்பத்தில் வரும், சில பேருக்கு பணத்தினால பிரச்சனைகள் வரும், சில பேருக்கு உடல்நல கோளாறு காரணமாக உடல் ஆரோக்கியம் குறைவதின் காரணமாக பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமானது என்ன தெரியுமா? உடல்நல கோளாறுகளை மனசை தெம்பா வச்சுக்கிட்டா சரி செஞ்சிடலாம். குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகளை அமைதியாக விட்டு கொடுத்து போகும்போது சரி செஞ்சிட முடியும். ஆனால் பண தேவையையும் பண பிரச்சனையையும் மட்டும் வேறு யாராவது ஒருவரின் துணை கொண்டது அதன் மூலமாக தான் சமாளிக்க முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த வராகி அம்மா உனக்கு தேவையான நீ எதிர்பார்க்குற உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான பணத்தை உன் கைகளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் சேர்க்கறதுக்காகவே உன்கிட்ட பேச வந்திருக்கேன் என் செல்லமே. மனிதனுக்கு பிரச்சனைகளே வராமல் தடுக்க முடியாது. ஆனால் பிரச்சனைகள் வரும்போது அதை கையால் நீ கற்றுக்கிட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும். முதல்ல வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக நீ இருந்தாலே அது தானாகவே சரியாகுவதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா உனக்காக உருவாக்குவேன் என் செல்லமே. ஒரு பாறை கடல் ஓரத்தில் நிறைய இருக்குன்றதை நீ பார்த்துருப்ப. கடலின் ஓரத்தில் இருக்கும் பாறை மீது பெரிய பெரிய கடல் அலைகள் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எத்தனை முறை கடல் அலைகள் வந்து அந்த பாறை மேலே மோதினாலும் அந்த பாறை தன்னம்பிக்கையோடு உறுதியாக நிற்கிறதல்லவா? அதே போலதான் உன் மேலே எத்தனை பிரச்சனைகள் வந்து மோதினாலும் எத்தனை துன்பங்கள் உன்னை வந்து தாக்குனாலும் நீ மனசளவில் உறுதியாக இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவுமே ஆகாது. உன் மனசை நீ நிம்மதியாக வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நடக்குதே அப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டு அலர்னினா பிரச்சனைகள் சரியாகி விடுமா என்ன? உன் பிரச்சனைகளை போக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தினாலே உனக்கான அழகாக அனைத்தையுமே நான் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் நானே உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போதும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகு. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது என் செல்ல குழந்தையான உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு நான் வேடிக்கையாக பார்க்க போகிறேன். ஒரு மனுஷன் கல்லால் அடித்தான்னா அவன் மேலே திரும்ப அந்த கல்லை தூக்கி எறியலாம். அப்படி இல்லாட்டி அந்த கல்லையே போட்டு போட்டு படிக்கற்களாக மாற்றி அதன் மேலே ஏறி நின்று நீ உயரமாகவும் உன்னை காட்டி கொள்ளலாம். நான் சொல்கிறத உன் பிரச்சனைகளை வச்சு யோசிச்சு பாரு. அடுத்தவன் உன்கிட்ட எதை வச்சு குறையாக பேசுகிறானோ அந்த குறையவே நிறையா மாற்றிக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றியின் உச்சத்தை தொட வேண்டும் என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் நீ எப்போதும் பயன்படாதே. நீ எதற்காகவும் பயப்படாம வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பிரச்சனைகளை உனக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும்னு யோசி. கண்டிப்பா நான் சொல்றது நிச்சயம் உன் வாழ்க்கையில நடக்கும். இப்போதைக்கு உன் கைகளில் பணம் இல்லை, பிரச்சனையா இருக்குன்னு மனசு உடைஞ்சு போகாதே. உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய பொறுமையும் நல்ல சிந்தனையும் கண்டிப்பா உன் வாழ்க்கையை மாத்திடும் என் செல்லமே. வறுமைங்கிறது உன்னை அழிப்பதற்காக வரவில்லை, அது உன்னை வலிமையாக்க வந்திருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்திலேயோ அல்லது உன்னை சுற்றி இருக்கும் உறவினர்களிடமோ சிக்கல்கள் வரும்போது கோபப்பட்டு கத்தி சண்டை போடாத. எப்போது அவசரப்பட்டாலும் பதட்டப்பட்டாலும் கோபப்பட்டாலும் அங்கே சிக்கல் பெருசாதான் மாறும். ஆனால் நீ பொறுமையோட அன்போட பேசினா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தண்ணீராய் மாறி உரு தெரியாமல் அழிந்து போய்விடும் என் செல்லமே. சண்டை போட்டு நெருப்பாக எரியறதை விட
அமைதியாக தண்ணீராக அடங்கி போகிறது தான் நல்லதுங்கிறத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாருமே எப்போதுமே வெற்றி பெற முடியாது. தோல்வி வரும்போது என்னால் முடியலான்னு சொல்லி வாழ்க்கையில் ஒதுங்க நினைக்காதே, பயப்படாதே. ஒவ்வொரு தோல்வியும் உன்னுடைய வெற்றிக்கான படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. காற்றுக்கு எதிராக பறக்கும் பறவைகள் தான் உயரமாக பறந்து போக முடியும். காற்றின் திசையிலேயே பறவைகள் போக நினச்சா அது சரியாக இருக்காது. நீயும் உன் வாழ்க்கையில் உன் பிரச்சனைகளுக்கு எதிராக போராட தயாராகு. எப்பொழுதும் இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கையோட இறை பக்தியோடு வாழக்கூடிய நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் என்ன சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகின்ற நம்பிக்கையோட நீ இரு. மேகங்கள் எவ்வளவு கருமையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேகங்கள் விலகி போனதுக்கப்புறம் வானம் தெளிவாக மாறத்தானே போகுது. அதே போலதான் உனக்கு எவ்வளவுதான் கஷ்டமோ பிரச்சனையும் இருந்தாலும் கூட அது அத்தனையும் கண்டிப்பாக உன்னை விட்டு விலகி போகும். இந்த வராகி அம்மா நானே அது அனைத்தையும் விலக்கி வைப்பேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வாழ்க்கைங்கிற போர்க்களத்தில் துணிச்சலாக இருக்கிறவங்க, தைரியமாக இருக்கிறவங்க ஜெயிச்சிருவாங்க. நீ பயந்தியோ பதட்டப்பட்டினாலோ தோற்று போக நேரிடும். அதனால்தான் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை நினச்சி நீ உன்னை பலவீனமாக்கி கொள்ளாம இன்னும் வலிமையாக தயாராகுன்னு சொல்கிறேன். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா, கஷ்டப்பட்டு உழைச்சி பொறுமையோடு காத்திருந்தீனா எந்த பிரச்சனையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. அது மட்டுமல்ல, நம்பிக்கையோடு உழைக்கக்கூடிய, இறைபக்தியோடு பொறுமையாக காத்திருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் எந்த பிள்ளைகளையும் வாழ்க்கையில் நான் தோத்து போக விட மாட்டேன். இப்போதும் என் கரங்களால் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனையும், பண பிரச்சனையும், உடல் நலனும், மன அழுத்தமும், சமூக பிரச்சனையும், வெற்றிக்கான பிரச்சனையும்னு எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு தான். நீ எப்போதும் எதையுமே யோசிச்சு கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்காக உன் சார்பில் உனக்கு ஆதரவா, துணையா, பக்கபலமா இந்த வராகி அம்மா எப்போதும் இருப்பேன் என்பதை மட்டும் புரிந்துகொள். இன்னும் உனக்கான அனைத்தையும் உன் சார்பில் நீ நினச்சதை விட சிறப்பாகவே நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் எல்லாரும் எப்போதுமே ஏழையும் கிடையாது. அதே போல் வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதன் பணக்காரனாக கஷ்டப்படாமலே இருந்துடவும் முடியாது. கையில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கவங்க கூட என்னைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பணம் இல்லாத கஷ்டப்பான சூழ்நிலையை அனுபவிச்சிருப்பாங்க. அதுக்காக அவங்க தோற்று போயிட்டாங்கன்னு அர்த்தமா என்ன? நிச்சயமாக இல்லை. பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து ஜெயித்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. காசு பணம் கோடி கோடியாக வச்சுருந்தோம் வாழ்க்கையை வாழ தெரியாமல் தோற்று போய் சீக்கிரமே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டவங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. உன் வாழ்க்கையில் காசு பணத்தை பெருசாக நினைக்காத. உனக்கு என்ன தேவைனாலும் அதை அள்ளி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளை மட்டும் சிறப்பாக செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன். வேலை இல்லாதவர்கள் வேலை இல்லையேங்கிறத பெரிய பிரச்சனையாக நினைக்க வேணாம். குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லையேன்றதை பெரிய பிரச்சனையாக நினைக்க வேணாம். எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நிச்சயம் சரி